நாம் தொடர்ந்து வேதத்துள்ள எண்களின் ரகசியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் இன்று எண் 10 குறித்து தியானிக்க போறோம். எண் 10 குறித்து நம்ம அநேக காரியங்களை தியானிக்க போறோம். ஆன்மீகத்திலிருந்தும் லௌகீகத்திலிருந்தும் தியானிக்க போறோம். ஆன்மீகம் என்றால் அது தேவனுக்குரியது, லௌகீகம் என்றால் அது உலகத்திற்கு உரியது, உலக பற்று. அதிலிருந்து நம்ம தியானிக்க போறோம். வேதம் எண்களால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, 7 என்பது தெய்வீகத்திலே ஒரு பூரணத்தின் சின்னம். அதே போல 10 என்பது லௌகீகத்தில் உலகத்தில் அது ஒரு முழுமையின் சின்னமாக கருதப்படுகிறது. சதம் அப்படின்னா 100, தசம் அப்படின்னா 10, தசாப்தம் 10 ஆண்டுகளை கொண்ட ஒரு ஆண்டு. பழமொழியில கூட என்ன சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் அப்படின்னா என்ன, பணம் எல்லாம் செய்யும், அதைத்தான் அவங்க பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பசி வந்தால் 10 பறந்து போகும், பசி வந்தா எல்லாம் பறந்து போகும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா 10 என்பது ஒரு முழுமையின் அடையாளமாக இருக்கிறது. 10 என்பது எல்லாவற்றையும் குறித்த ஒரு சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? பத்தாது, பத்தல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சாப்பாடு பத்தல, அறிவு பத்தல, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 10 என்பது ஒரு முழுமை, அதான் பத்தல அப்படின்னு சொல்றதே பார்க்கலாம். சரிங்களா? காரியங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வயிற்றுல 10 மாசம் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமானது வகை இருக்கும்போது சிறந்த 10கள், அதாவது டாப் 10 அப்படிலாம் உலகம் குறிக்கிறத பார்க்கலாம். இந்த 10 என்ற ஒரு எண்ணுக்கு உலகத்துல அநேக கவர்ச்சி உண்டு. பாருங்க, எப்படின்னா இந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய போடுற ஜெர்சி 10. அநேக ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களுடைய ஜெர்சிய அந்த அந்த விளையாட்டு உடையின் 10ஆக மாற்றிக்கொள்கிறத பார்க்கலாம். அப்ப உலகத்தின் மக்கள் அந்த ஜெர்சி, அந்த 10 யார் போட்டு விளையாடுறாங்க அப்படிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க திறமசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை பரவலாக பார்க்கப்படுகிறது. 10 என்பது ஒரு சுழற்சியின் முழுமை வடிவத்தை காட்டுகிறது. வேதத்துல இந்த எண் 10 242 முறை குறிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த 10 என்ற எண்ணுடைய ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அடையாளம் என்ன, ஒரு குறியீடு என்னன்னா, அது ஒரு ஒற்றுமை, ஒன்றியம், சேகரித்தல். 10னா ஒரு ஒன்றியம், 10னா ஒரு சேகரித்தல் உடைய முழுமையை 10 என்ற எண் காட்டுகிறது. 10 என்ற எண் ஒரு இயற்கையின் எண்ணாக கருதப்படுகிறது. எப்படி இயற்கையின் எண்? ஒரு மனிதனுக்கு 10 விரல்கள், கைகளில, கால்கள்ல 10 விரல்கள். இந்த 10 என்ற எண் இயற்கையின் எண்ணாக கருதப்படுகிறது. இந்த 10 என்ற எண் இயற்கையின் எண், அது ஒரு இரட்டை எண், அது ஒரு கூட்டு எண். இப்ப செல்போன்ல கூட நம்ம இந்தியாவுல 10 டிஜிட் நம்பர் தான் வச்சு யூஸ் பண்றோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எண்கள் அது ஒருமித்த கலந்தாகிவிட்டது. தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டே வருகிறோம். எப்படின்னா, நாட்கள், தேதிகள், மணி நேரங்கள், இதெல்லாம் எண்களால் சூழ்ந்திருக்கிறது. பணம், நாள், மணி, தேதி, இவையெல்லாம் எண்களாலே சூழ்ந்திருக்கிறது.